அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கு ஒரு கதையை கேட்கலாமா? பக்தனுக்காக சிவபெருமானான ஸ்ரீ விட்டல பாண்டுரங்க கிருஷ்ணன். அரைஞான் காணிக்கை அற்புதம். பண்டரிபுரத்தில் நரஹரி என்ற பொற்கொல்லர் இருந்தார். தீவிரமான சிவபக்தர். அவருக்கு விட்டல நாமாவளியை கேட்க கூட பிடிக்காது. கேட்டால் காதுகளை பொத்திக் கொள்வார். பாண்டுரங்க கோவில் இருக்கும் தெருவின் வழியே கூட போக மாட்டார். ஒரு சமயம் பாண்டுரங்கனின் பக்தனான வணிகர் ஒருவர் தனக்கு குழந்தை பிறந்தால் பாண்டுரங்கனுக்கு நவரத்னங்கள் இழைத்த அரைஞானை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டார். பிரார்த்தனையும் பலித்தது. வேண்டிக் கொண்டபடியே அரைஞான் செய்ய முடிவு செய்து பொற்கொல்லரான நரஹரியை தேடி வந்தார். நரஹரி தம்மால் சிவனை தவிர பிற தெய்வங்களுக்கு செய்ய முடியாது என்று சொல்ல, வணிகரோ வேறு பொற்கொல்லர் இந்த ஊரில் இல்லை என்பதால் உம்மிடம் வந்தேன், தயவு பண்ணி செய்து கொடுங்கள் என்று கூறினான். நரஹரி விக்கிரகத்தின் அளவு தந்தால் செய்து தருகிறேன் என்று சொல்ல, வணிகர் கோவிலுக்கு சென்று அளவை வாங்கி கொண்டு வந்து நரஹரியிடம் கொடுத்தார். நரஹரியும் மிக நேர்த்தியாக அரைஞான் செய்து தர மகிழ்ந்த வணிகர் அதை பெற்றுக்கொண்டு கோவிலில் கொடுத்தார். அதை விட்டலுக்கு அணிவித்த போது சில விரக்கடைகள் குறைவாக இருந்தது. மீண்டும் நரஹரியிடம் சென்று அரைஞானை கொடுத்து சரி செய்து தரச் சொல்ல, அவரும் சரி செய்து கொடுத்தார். இரண்டாம் முறை செய்து கொடுத்தது விக்கிரகத்திற்கு பெரிதாக இருந்தது. வணிகர் வருத்தத்துடன் நரஹரியிடம் சென்று அவரை கோவிலுக்கு வந்து விக்கிரகத்தை அளந்து கொள்ளுமாறு சொல்ல, நரஹரி ஒப்புக்கொள்ளவில்லை. வணிகர் கெஞ்சினார். கடைசியில் கண்ணை கட்டி கொண்டுதான் கோவிலுக்கு வருவேன் என்ற நிபந்தனையுடன் கோவிலுக்கு சென்று அளவெடுக்க சம்மதித்தார். அவரது விஷ்ணு துவேஷத்தை கண்ட வணிகர் வியந்து நரஹரியின் கண்ணை கட்டி அழைத்து சென்று பாண்டுரங்கனின் விக்கிரகத்தின் முன்னால் நிறுத்தினார். கண்களை கட்டி கொண்டிருந்த நரஹரி அளவெடுக்க வேண்டி பாண்டுரங்கனின் இடுப்பை தடவ அவர் கைகளுக்கு புலித்தோலை தடவுவது போல பட்டது. உடனே அவர் மற்ற அங்கங்களை தடவ திரிசூலம், உடுக்கை, ஜடாமுடி, ருத்ராட்சம் என்று கைகளில் தட்டுப்பட்டது. அவர் சிவபெருமான் என்று நினைத்து கண்கட்டை அவிழ்த்து கண் திறந்து பார்த்தால் எதிரே சங்கு சக்கரங்களுடன் பீதாம்பரதாரியாக பண்டரிநாதன் நின்றார். அதிர்ந்து மீண்டும் கண்களை கட்டிக்கொண்டார். தடவி பார்த்தால் முன்போலவே சிவபெருமானுக்குரிய அனைத்து அம்சங்களும் தட்டுப்பட்டது. இப்போது நரஹரியின் அகக்கண் திறந்தது. ஹரனும் ஹரியும் ஒன்றே என்று உணர்ந்த அவர் விட்டலனை வணங்கி தொழுது அழுதார். தனது அறியாமையை மன்னிக்க வேண்டினார். இப்போது அரைஞானும் கனகச்சிதமாய் பொருந்தியது. எதிரே பாண்டுரங்கன் சிரித்தவாறு சேவை சாதிப்பதைக் கண்ட அவர் விட்டலனை நமஸ்கரித்தார். அது முதல் நரஹரி பாண்டுரங்க பக்தராகவும் விளங்கினார். ஜெய் ஸ்ரீ ருக்மணி பாண்டுரங்கா. ஹரியும் சிவனும் ஒன்று. இதையும் நாம் உணர்வோம், இறையருளை பெறுவோம். நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.